தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அன்பே சிவம், அறியும் சிவனும் ஒன்றே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இந்த மூன்று வார்த்தைகளையும் நாம் கேட்டிருக்கிறோம். இந்த அன்பே சிவம் என்பதற்கு உதாரணமாகவும் சிவபக்தியையும் விஷ்ணு பக்தியையும் ஒரு சேர வளர்த்தவராகவும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதை வாழ்க்கையிலே நடத்தி காட்டியவரும் ஆகிய நம்முடைய காஞ்சி பெரியவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை மக்களுக்கு, பக்தர்களுக்கு, அன்பர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். பெரிவா பலதரப்பட்ட மக்களுக்கு பலவிதமான அனுகிரகம் பண்ணின்னு இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அதில் அரசியல் வட்டாரத்தில் ரொம்ப பிரபலமான டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அவர்களோட அனுபவங்கள் சிலதை பார்த்தோம். அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒன்று என்ன அப்படின்னா, 1987 இவர் என்ன பண்ணார், கச்சத்தீவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கச்சத்தீவுக்கு இவர் போய் நமது இந்திய மீனவர்களோட உரிமையை நிலைநாட்டணும் அப்படின்னு. அதாவது அதில் சில பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்குது, அரசியல் ரீதியான பல ப்ராப்ளம் இருக்குது. அந்த கச்சத்தீவை மீட்கிறது அப்படின்னு நம்ம அப்பப்போ காதில் வாங்கிட்டே இருப்போம். அதுக்கு பல தலைவர்கள் போராடின்னு இருக்கார் இல்லையா. அதில் இவர் என்ன பண்ணார், 87 நாம் அங்கேருந்து அந்த கச்சத்தீவுக்கு போய் அங்கே ஒரு போராட்டம்லாம் நடத்தி அந்த மீனவர்கள்லாம் சேர்த்துண்டு இந்திய மீனவர்களோட உரிமையை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக இவர் திட்டம் போட்டு கச்சத்தீவுக்கு போகிறதுக்காக மதுரைக்கு போனார். மதுரைக்கு போயிட்டு, மதுரையில் அவர் வீடு இருக்குது, மதுரையில் இருந்து அங்கேருந்து இவர் படகுல கச்சத்தீவுக்கு போகிறதா பிளான். இது ரொம்ப பரபரப்பாக நாட்டில் பேசப்பட்ட ஒரு விஷயம். அப்போது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த அரசாங்கம் தலைவர் பொறுப்பில் இருந்தவர் என்ன பண்ணார், இது அனாவசியமாக ஒரு ப்ராப்ளம் ஆகிடும், இது ஏதானும் அந்நிய நாட்டோடு நமக்கு ஒரு தகராறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார், இது வேண்டாம் அப்படின்னு தடுத்து பார்த்தார். ஆனால் சுப்பிரமணிய சுவாமி என்ன பண்ணார், ரொம்ப ஃபேமாக இருந்தார், எப்படியானும் போயிடுறது அப்படின்னு. ஆனால் மட்டும் தமிழக அரசாங்கத்திலேருந்து சொல்லி பார்த்தா, இவருக்கு அட்வைஸ் பண்ணி பார்த்தா எதுக்கும் இவர் மசியலை. ஆனால் இவர் போகிறதுல உறுதியாக இருக்கிற அப்படின்னு தெரிஞ்சோடனே வேறு வழி இல்லாத என்ன பண்ணால், அவரை காவல்துறை மூலிமா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டான். வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி தடுத்தா. இவர் ஆனை மட்டும் வாதாடி பார்த்தார். அப்போது போலீஸ் தலைமை அதிகாரி அவர்கிட்ட பேசி சொன்னார், இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால நீங்கள் போகிறது சரியில்லை, வேண்டாம். அது மட்டும் இல்லை, இன்னும் சில சக்திகள்னால உங்களுக்கு உயிருக்கும் ஆபத்து இருக்குது, போக வேண்டாம் அப்படின்னு சொன்னால், இவரும் ஆர்கியூ பண்ண போலீஸ் அதிகாரி சொன்னார், எங்களுக்கு அரசாங்கத்தோட உத்தரவு, உங்களை அனுப்ப முடியாது, நீங்கள் அப்படி தானே வெளியில் போகிறதா இருந்தால் வீட்டை விட்டு போக முடியாது, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவோம். இந்த யோஜனையை கைவிட்டுட்டும் நீங்கள் திரும்பி உங்கள் இடத்துக்கு போகிறதா இருந்தால் நாங்கள் அலோவ் பண்ணுறோம், இல்லையா நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது அப்படின்னு அவர் வார்னிங்லாம் கொடுத்து சொன்னார். இவ்வளவு தூரம் போனதுக்கப்புறம் இவரால் மீற முடியல. அவர் சொன்னார், சரி நான் திரும்பி போயிடுறேன் அப்படின்ட்டு, நான் கச்சத்தீவுக்கெல்லாம் போகலை, இந்த விஷயத்தை கைவிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பி டெல்லி போகணும். சென்னை டெல்லி போகிறதுக்கு முன்னால் இது ஒரு பத்திரிகையெல்லாம் ஒரு அமக்களமாக எடுத்து, இவர் போகிற அப்படிங்கலாம் அது ஒரு பிரபலமாச்சு. அதுக்கப்புறம் போகலை, இவர் அரசாங்கம் தடுத்துடுத்து அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய பிரபலமான விஷயமா வந்தால், இவருக்கு பர்சனலாக இது ஒரு கௌரவ குறைச்சலாக போயிடுது, அவமானமாக போயிடுது. நாம் இப்படி கிளம்பிட்டு போகலான்னு நினச்சின்னு கிளம்பிட்டு அரசாங்கம் நம்மளை தடுத்துடுத்து, தமிழ்நாடு அரசாங்கம் அப்படின்னு ஒரு அவமானமாக இருந்தது. இது இனிமேல் டெல்லியில் போனால் மற்றவெல்லாம் பிரயாசம் பண்ண போகிறா அப்படிங்கிறதுலாம் அவருக்கு ரொம்ப ஒரு சங்கோஜமான விஷயமா இருந்தது. அப்படி இருக்கிறதே சென்னைக்கு வந்தோன்னே மனசு ரொம்ப சஞ்சலமாக இருந்ததுனால என்ன பண்ணார், சரி பெரியவாளை போய் பார்த்துட்டு அப்புறம் ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு காஞ்சிபுரம் வந்தார். பெரியவா தரிசனம் பண்ணார். பெரியவா தரிசனம் பண்ணிட்டு அழாத குறையாக பெரியவாள்கிட்ட சொன்னேன்,
நான் இது மாதிரி ஒரு பண்ணணும்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் என்னை அரசாங்கம் தடுத்து நிறுத்தி என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி, நீ மரியாதையாக வீட்டுக்கு போனால் உன்னை ரிலீஸ் பண்ணோம், இல்லையா நீ எதனா வேறு எதாவது பண்ணினா உள்ளுக்குள்ளே போட்டுருன்னு சொல்லிதுன்னா எனக்கு இது ஒரு அவமானமாக ஆகிடுத்து அப்படி எல்லாம் சொல்லி இவர் அழாத குறையாக முறையிட்டார் பெரியவாள்கிட்ட. இதை பார்த்தோன்னே பெரியவா ஒரு சிரிச்சா அதுக்கு சுப்பிரமணிய சுவாமி சொல்கிறார், பெரியவா நான் இவ்வளவு அழாத குறையாக நான் எடுத்துட்ட ஒரு விஷயம் தோல்வி அடைஞ்சு எடுத்து அப்படின்னு அவமானமாக எடுத்து அப்படின்னா அழாத குறையாக சொன்னால் பெரியவா சிரிக்கிறா. அந்த சிரிப்பு எப்படி இருந்ததுன்னு கிண்டல் பண்ணுறாப்புல இருந்தது. என்னோட அசட்டுத்தனத்தை பார்த்து சிரிச்சாளா என்னன்னு தெரியாது. ஆனால் அதே பெரியவா இரக்கம், அந்த கருணையே வடிவான்வா. என்ன பண்ணா, நீ ஒன்று வேணா பண்ணு, நீ இங்கே டெல்லிக்கு தானே போகிற, டெல்லிக்கு போனோடனே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு போடும் அப்படின்னா. இவர் பார்த்தார், என்ன போடுறது மனு? உடனே பெரியவா சொல்கிறா, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும், நான் இது மாதிரி கச்சத்தீவுக்கு போகணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிட்டு இதுனே, ஆனால் என்னை போக முடியாத தமிழ்நாடு அரசாங்கம் என்னை கைது தடுத்துடுத்தோ அப்படின்னு போட்டுட்டு அதுலேயே என்ன பண்ணு, அதனால் நான் விரும்பினபடி கச்சத்தீவு போகிறதுக்கு அரசாங்கமே எனக்கு ஏற்பாடு பண்ணி தக்க பாதுகாப்பு கொடுத்து என்னை அங்கே போயிட்டு வரத்துக்கு அரசாங்கமே ஏற்பாடு செய்யணும்னு அதில் நீ ஒரு அப்பீலையும் கொடுன்னா. இதை போடு, இப்படி பண்ணு. இவர் பார்த்தார், இதுவும் ஒரு நல்ல ஐடியா மாதிரி தானே இருக்குது. சரி பெரியவா சொல்லிட்டா, நான் போகிறேன், டெல்லி போய் இதை கொண்டா நான் அது பண்ணுறேன் அப்படின்னு நேராக டெல்லிக்கு வந்தால் இவரோட மனைவி சுப்ரீம் கோர்ட்டு லாயர். அந்த அம்மாட்ட சொன்னேன், மாதிரி பெரியவா சொல்லியிருக்கா, அதனால் எனக்கு நான் மனு போடுறதுக்கு எனக்கு எழுதி கொடு அப்படின்னு. நான் போகணுன்னு ஆசைப்பட்டேன், அரசாங்கமே தடுத்துடுத்து. கேட்டால் காரணம் இந்த மாதிரி சொல்கிறா, அதனால் எனக்கு தக்க பாதுகாப்போடு நான் அனுப்பி வைக்கிறதுக்கு அரசாங்கமே ஏற்பாடு பண்ணணும்னு பெரியவா போட சொல்லியிருக்கா, எனக்கு மனு எழுதி கொடுன்னு. இது மனு எழுதி கொடுன்னு அந்த அம்மா சிரிச்சுட்டு சொல்கிறா, உங்களோட அறியாமையை நினச்சி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சிரிப்பு தான் வருது. பெரியவா தான் சொன்னார் அப்படின்னா காஞ்சிபுரத்துலேருந்து உங்களுக்கான ஒரு சட்ட அறிவு வேண்டாமா? அவருக்கு எப்படி இருக்குமோ தெரியுது, பெரியவாளுக்கு ஏதோ இந்த விஷயம் புரியாத இருக்கலாம், நடைமுறை என்னென்ன அப்படிங்கிறது புரியாத இருக்கலாம். பெரியவா சொன்னால் நீங்களும் என்கிட்ட கேட்குறீங்களே, இது பண்ண முடியுமா, பண்ணலாமா? முதல்ல ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இப்படி இது பண்ணணும்னா கூட என்ன பண்ணணும் அப்படின்னு, முதல்ல நீங்கள் மதுரையில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பண்ணி அதுக்கப்புறம் செஷன்ஸ் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே கடைசியில் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர முடியுமே வழியே, எடுத்தோடனே சுப்ரீம் கோர்ட்டில் போய் இது மாதிரி ஒரு மனு கொடுத்தேன்னா அங்கே இருக்கிற லாயர்லாம் என்ன காரி துப்புவா. இதுக்கு மேலே இதுக்கு ஹியரிங்க்கு போச்சுன்னா நீதிபதிகள்லாம் ரொம்ப கோச்சுப்பா, ஏன்னா இப்படி ஒரு பேசிக் நாலேஜ் சட்ட அறிவு கூட இல்லாத இருக்கே அப்படின்னு பரியாசம் பண்ணுவா. அதனால இதை நேராக எடுத்தோன்னே சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போட முடியாது. அது மதுரை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து ஆரம்பித்து தான் மேலே தான் வரணும். அதனால் இந்த ப்ரொசீஜர்லாம் பெரியவா தெரியாத சொல்லியிருக்கா, ஏதோ நேராக கொண்டு சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணுன்னு. அதை கேட்டுன்னு நீங்களும் சொல்கிறீள். அதனால் உங்கள் அறியாமையெல்லாம் நினச்சி என்னால் சிரிக்கத்தான் முடியுது. அதனால் நான் பண்ண மாட்டேன், என் பேர் கெட்டுப்படும், என்ன எல்லாரும் பரியாசம்னான்னு அந்த அம்மா சொன்னேன். இப்படிலாம் சொன்னால் இவர் பார்த்தார், எனக்கு தெரியாது, பெரியவா சொல்லியிருக்கா, நான் பண்ண போகிறேன், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், எனக்கு எழுதி மட்டும் கொடு, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எழுதி மட்டும் கொடு, நானே ஃபைல் பண்ணி அதுக்கு நீங்கள் எந்த வக்கீலும் வர வேண்டாம், நானே வாதாடிக்கிறேன் கோர்ட்டில் அப்படின்னு. இவர் பிடிவாதமாக இருக்கிறத பார்த்து அந்த அம்மா, நிச்சயம் நீங்கள் அவமானப்பட்டு தான் வரப்போகிறீர்கள், சுப்ரீம் கோர்ட்டு உங்களை கண்டிக்க போகிறது, நீங்களாச்சு பெரியவா சொன்னதாச்சு அப்படின்ட்டு அந்த அம்மா விட்டுட்டா. இவர் எழுதி வாங்கிட்டார், நேராக சுப்ரீம் கோர்ட்டில் இதை ஃபைல் பண்ணினா அநேகமாக இவருக்கு தெரிஞ்சவ அத்தனை பேரும் இவரை பரியாசம் பண்ணிட்டு சொன்னான், நிச்சயம் இது என்ன கோர்ட்டில் ஜட்ஜஸ்லாம் கோவிச்சுன்னுடுவா, இப்படி ஒரு பேசிக் ப்ரொசீஜர் கூட இல்லாத பிஹேவ் பண்ணுறா அப்படின்னுட்டு, கோர்ட்டோட டயத்தை வேஸ்ட் பண்ணுறீள் அப்படின்னு நினச்சிட்டு கோச்சுக்கு போகிறா அப்படின்லாம் நினச்சிட்டு எல்லாரும் இவரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தா. ஆனால் இவர் ஃபைலும் பண்ணிவிட்டார். ஃபைலும் பண்ணினா ஹியரிங்க்கும் கொடுத்து, ஹியரிங் வந்ததுக்கப்புறம் தானே இது சரியாக தப்பாக டிஸ்மிஸ் பண்ணுறதானு தெரியும். போனால்
எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துனுங்க இது என்ன ஆக போகிறது, அது டிஸ்மிஸ் தான் பண்ண போகிறது கோர்ட்டு, இருந்தாலும் கடுமையாக கண்டித்து தான் பண்ண போகிறது அப்படிங்கிறதுல ஆவலாக பார்த்துருந்தா. அப்போது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வாதாடணுமே அந்த குல்தீப் சிங் அப்படிங்கிற பெரிய வக்கீல், அவர் தமிழ்நாடு அரசாங்கத்து சார்பில் ஆஜராரு. அப்படி ஆஜரார்த்தே விசாரணைக்கு வந்தோன்னே தலைமை நீதிபதி கேட்டார். அவர் தமிழ்நாடு அரசாங்க அந்த வக்கீலை பார்த்து குல்தீப் சிங்கை பார்த்து கேட்குறார், சரி இந்த மனுதாரர் ஏதோ கச்சத்தீவுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கார், அதை ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் முதல்ல தடுத்து கைது ஏன் பண்ணித்து அப்படின்னு கேள்வியை கேட்டார். இது கேள்வி கேட்டால் இந்த குல்தீப் சிங் தடுமாறிட்டார். ஏன்னா இப்படி ஒரு கேள்வியெல்லாம் இது என்கொயரியில் வரப்போகிறதுன்னு அவர் எதிரே பார்க்கல. எல்லாரும் இது விடுத்தோடனே ரிஜெக்ட் பண்ணி இது டிஸ்மிஸ் பண்ண போகிறா அப்படின்னு நினச்சிருந்தார். ஆனால் ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் இவரை கைது பண்ணித்து, அதுக்கு என்ன ரீசன், வேலிட் ரீசன் என்ன அப்படின்னு தலைமை நீதிபதி கேட்குறார். உடனே இவர் சொன்னார், வக்கீல் சொன்னார், இல்லை அது ரொம்ப ரிஸ்க்கு, இந்த ஈழ விடுதலை இயக்கத்து சில பேரால் இவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குது, அப்படி இருக்கிறதே இவர் நடுக்கடலில் போகிறதே இது மாதிரி தானே ஆகலாம், அவள் இவர் உயிரை குறி வச்சிருக்கிறதுனால அவருக்கு போதிய பாதுகாப்பு இல்லை, அது போகிறது ரொம்ப ரிஸ்க்கு, அதனால இவரோட பாதுகாப்புக்காக இவரை கைது பண்ணினோம் அப்படின்னு இந்த தமிழ்நாடு அரசாங்க வக்கீல் சொன்னார். இப்படி பதில் சொன்னாரோ இல்லையோ அந்த தலைமை நீதிபதிக்கு அப்படி ஒரு கோவம் வந்துடுத்து. கோவம் வந்தால் புரிஞ்சு தள்ளிட்டார். வாட் இஸ் திஸ், இது என்ன ஒரு ஜனநாயக நாடா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல, என்ன அரசாங்கம் அப்படின்னு புரியல. யாரோ தமிழீழ விடுதலை ஆதரவாளர்களால் ஒரு தனி மனிதருக்கு உயிருக்கு ஆபத்து வருது அப்படின்னுட்டு அந்த தனி மனிதரை தூக்கி உள்ளுக்குள்ளே வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னன்னே புரியல இதோட தாத்பரியம். அப்போ என்ன பண்ணியிருக்கணும், ஒருத்தரால் இன்னொருத்தர் உரிமைக்கோ உயிருக்கோ ஆபத்து அப்படின்னா இந்த ஆபத்தை உண்டாக்குறவா யாரும் அவளை தூக்கி கைது பண்ணி உள்ள வைப்பாளா, யாருக்கு ஆபத்து இருக்கோ அவளை தூக்கி வைப்பாளா? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சுதந்திர நாட்டில் ஒரு தனி மனிதர் ஒரு சுதந்திரமாக ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறதே அதை பண்ண முடியாத தடுக்கிறதுக்குன்னு சக்திகள்லாம் இருக்குது அப்படின்னா அப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும்னா அந்த தீய சக்தியை தான் அடக்கி ஒடுக்கணுமே வழிய ஒரு தனி மனிதன் ஒரு காரியம் பண்ணுறதை தடுக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. அப்படி இப்படின்னு போட்டு பொறிஞ்சு தள்ளிட்டு கடைசியில் என்ன பண்ணார், இங்கே நடக்கிறது ஜனநாயகமாக என்னதான அரசு தானான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. நாட்டில் ஒரு மனிதன் சுதந்திரமாக ஒரு நடவடிக்கை பண்ண முடியாத அதுக்கு பல பேர் இடைஞ்சல் பண்ணுறாங்கிறதுக்காக இந்த காரியத்தை தடுக்கிறதுங்கிறது நியாயம் இல்லை அப்படின்லாம் சொல்லி அவர் கோச்சுண்டு என்ன ஆர்டர் பண்ணார், அந்த இவரோட உரிமையை நிலைநாட்டுறதுக்கு அந்த கச்சத்தீவுக்கு போயிட்டு வர்றதுக்கு அரசாங்கமே தக்க பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி கொடுத்து காவலோட அவரை போயிட்டு வரத்துக்கு அலோவ் பண்ணணும், ஏற்பாடு பண்ணி தரணும்னு ஆர்டர் போடுறோம்னு தீர்ப்பு கொடுத்தா சுப்ரீமேட்டே அப்படியே விக்கிச்சு போயிடுது. எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆச்சு, இப்படி ஒரு டேர்ன் ஆகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. பார்த்தார் அப்படின்னா அப்போ சுப்பிரமணிய சுவாமிக்கு எப்படி இருந்திருக்கும், அவர் பார்த்தார், இதான் பெரியவா சொல்லியிருக்கா, பெரியவா சொல்லி பெரியவாளுக்கு தெரியாத சட்ட நுணுக்கமாக அவள் கொண்டு சுப்ரீம் கோர்ட்லேயே இது மாதிரி சொல்லி என்ன அரசாங்கம் நான் பண்ணணும்னு நினச்சேன், அரசாங்கம் தடுத்துடுத்து, அதனால் எனக்கு தக்க பாதுகாப்போடு நான் போயிட்டு வரத்துக்கு அரசாங்கமே ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி ஒரு அப்பீல் கொடுன்னதுக்கு இப்போ என்ன எடுத்த வேல்யூன்னு இப்படி ஒரு தீர்ப்பாக வந்துடுத்து. அதுக்கப்புறம் என்ன, 1988 மே மாதம் 8ஆம் தேதி இவர் ஒரு படகுல உட்காந்துட்டு போக அரசாங்கமே விமானப்பட இன்னும் கப்பற்படை அப்படின்னு எல்லா பாதுகாப்பு வளையமும் இவரை சுற்றிண்டு வர பெரிய சக்கரவர்த்தி பிரயாணம் பண்ணுறாப்புல இங்கேருந்து படகுல கச்சத்தீவுக்கு போயிட்டு திரும்பி வந்தார். வேற ஒன்றும் இல்லை, இந்த ப்ரெஸ்டீஜுக்காக தான். ஏன்னா இவர் போக முடியாத தடுத்தார அவமானமாக இருந்தது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டே இவருக்கு தீர்ப்பு கொடுத்துருத்து இவர் போயிட்டு வரத்துக்கு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அதனால் இவர் பெரிய வெற்றி விழா மாதிரி இவர் சக்கரவர்த்தி மாதிரி போயிட்டு வந்தார். இதுக்கு தான் பெரியவா மாதிரி ஒரு பெரிய மகான்களோட அறிவுரை நமக்கு எப்போதும் தேவை அப்படின்னு தெரிகிறது. இப்படி பலவிதமான சுவாரஸ்யமான அனுபவங்கள் சுப்பிரமணிய சுவாமிக்கு ஏற்பட்டிருக்குன்னா அப்போ ஏற்பட்டவருக்கு பெரியவாழ்கிட்ட பக்தி வரத்துக்கு பெரியவாழ்கிட்ட அன்பு வரத்துக்கு கேட்பானே.
அப்படி இருக்கிறதோடு இல்லை, இது மாதிரி பல புரட்சிகரமான பல காரியங்கள்லாம் தனி ஒருத்தராக இருந்துட்டு செய்யறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு, எல்லாத்துக்கு பின்னாலேயும் பெரியவாளோட அனுகிரகங்கிற ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் இருக்குது அப்படின்னு தெரியுது. யாராக இருந்தாலும் சரி, ஒரு தர்மத்துக்கு பாடுபடுறோம், ஒரு நேர்மையாக நல்ல விதத்தில் நல்ல காரியங்களுக்கு பாடுபடுறோம் அப்படின்னால் அதுக்கு பெரியவாளோட அருள், அவளோட பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்குதுன்னு தெரியுது. அதே மாதிரி இது அவரோட அனுபவம். இன்னொரு சமயத்தில் இன்னொரு பக்தர்களுக்கு பெரியவா இன்னொரு அறிவுரை சொல்கிறா. கமலா குருசங்கர் அப்படின்னு ரயில்வேல பெரிய உத்தியோகத்தில் இருந்த அவரோட மனைவி கமலா அப்படின்னு, இவாள்லாம் பெரியவாள்கிட்ட ரொம்ப கர்நாடக யாத்திரையில் இருக்கிறதே ரொம்பவே பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணி பெரியவாள்கிட்ட பக்தி பண்ணிட்டு இருக்கிறா. ஒரு சமயம் தக்காளி கருணாக்கிழங்கு இது ரெண்டையும் வாங்கிட்டு இந்த அம்மா போனால் பெரியவாள்கிட்ட கொண்டு வச்சா பெரியவா பார்த்துட்டு அந்த பெருசாக அந்த தக்காளியை கையில் எடுத்துட்டு வச்சுட்டு உடனே பெரியவா கேட்குறா, பியூர் வெஜிடேரியன்னா யார் அப்படின்னா. இது இவாளுக்கு ஒரு ஆச்சரியமான ஷாக்காக இருந்தது. பியூர் வெஜிடேரியன் யார் அப்படின்னா, நாம் வெஜிடேரியன்னா என்ன, புலால் உண்ணாத இருக்கிறது தான் வெஜிடேரியன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. பெரியவா சொல்கிறா. உடனே ஒரு பக்தர், அவரோட நண்பர் ஒரு இஸ்லாமியர், அந்த இஸ்லாமியர் அவரோட அந்த புள்ள என்ன பண்ணாரான்னா பெரியவாள்கிட்ட வந்திருக்கார் தரிசனத்துக்கு. வந்திருக்கிறதே அவர்கிட்ட பேசின்னு இருக்கிறதே இந்த அசைவம் சைவ உணவு இதெல்லாம் பற்றி பேச்சு வந்திருக்கு. அந்த முஸ்லீம் பையன் சொன்னாராம், நான் பால் கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்னா, நான் பியூர் வெஜிடேரியன், பால் கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்னா. பெரியவா உடனே ஆச்சரியம் வச்சுரா, வெஜிடேரியன்னா பால் சாப்பிடாத இருப்பானே, பால் சாப்பிடலாமே அப்படின்னு. அவர் உடனே சொன்னாராம், இல்லை, பால்னா கூட அது மாட்டோட ஜீவசக்தியிலேருந்து தான் வருது, சாரத்துலேருந்து வருது, அதனால அதை கூட சாப்பிட்றது எனக்கு மனசு ஒப்பல்ல, நல்லா நான் சாப்பிடலன்னு. இது மாதிரி பல பேர் இருக்கா. அது மாதிரி ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கவே இருக்குது. பால் கூட சாப்பிட்றது தேவையில்லை, சாப்பிடக்கூடாது, அதுவும் ஒரு அசைவத்துக்கு சமம்தான் அப்படின்ட்டு இருக்கா. ஆனால் சாஸ்திரம் அப்படி சொல்லலை. இது இவாளோட ஒரு ஜீவகாருண்யத்தினால ஏற்பட்ட ஒரு பாவமே வழிய சாஸ்திரம் பாலை அலோவ் தான் பண்ணுறது. காரணம் என்ன அப்படின்னா, பசுமாட்டுக்கு ஒரு மாட்டுக்கும் அவருக்கு வேலைக்கு என்ன பண்ணுறது, சுரக்கிறது பால், இத்தனை பால் சுரக்கிறது, 5 லிட்டர் 6 லிட்டர் 8 லிட்டர் சுரக்கிறது அப்படின்னா, நீங்கள் அந்த பாலை அந்த சமயத்தில் கறக்கலைன்னா அது மடியில் தாங்க முடியாது, அப்படியே தவிச்சிடும். நாம் எப்படி மலை மூத்திரம்லாம் கழிக்காத இருந்தோன்னா வயிற்றுலேயே வச்சுருந்தோன்னா நமக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குமோ அது மாதிரி தான் மாட்டுக்கும் பாலை கறக்கலைன்னா அந்த சமயத்தில் அது ரொம்ப தவிச்சிடும். அதனால் அதுக்கு ஒரு ரிலீஃபுக்காகவானும் நாம் அந்த பாலை கறக்கணும். அந்த பால் சுரக்கிறதுங்கிறது குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு தான், அதோட கண்ணுக்கு கொடுக்கறதுக்கு தான். அப்போ நாம் அதை சாப்பிட்லாமா அப்படின்னா, 5 லிட்டர் 6 லிட்டர் சுரந்ததுன்னா அத்தனையும் கண்ணுக்குட்டி குடிச்சதுன்னா அதுக்கு பிராணம் போயிடும், அதுக்கும் ஆபத்தாக போயிடும். அதனால ஈஸ்வர சிருஷ்டியில் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு, பால் இதுக்கு நிறையா அதிகமாக சுரக்கிறாப்புல ஒரு அனுகிரகம் பண்ணி அந்த கண்ணுக்குட்டிக்கு போக மீதி இருக்கிறத மற்றவர்களும் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பகவான் நிறையா பால் சுரக்கிறாப்புல பண்ணியிருக்கு. அதனால அந்த மீந்த பாலை கண்ணுக்குட்டிக்கு போக மீந்த பாலை கண்ணுக்குட்டி ஊட்டினதுக்கு போல் மீந்த பாலை குடிக்கிறதுல ஒரு தோஷமும் கிடையாது அப்படிலாம் நமது சாஸ்திரம் சொல்லுது. பெரியவா இதெல்லாம் சொன்னார். அவர் அந்த அளவுக்கு ஜீவகாருண்ய வெஜிடேரியன்ஸும் பார்த்தார். இப்போது இந்த ஏன் அந்த அசைவத்தை நாம் ஒரு தப்பான ஒரு விஷயம் மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம சாஸ்திரத்திலேயே சில பேர்லாம் அசைவம் சாப்பிட்றதுக்கு அளவும் பண்ணியிருக்கு. காரணம் என்னென்ன, அவளோட தொழில் அவளுக்கு தேவை இதெல்லாம் உத்தேசித்து அதெல்லாமே அலோவ் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த அசைவத்துக்கும் சைவத்துக்கும் என்ன ஒரு இதை உயர்வாகவும் அதை நம்ம கொஞ்சம் சாதாரணமாக பேசுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த தக்காளியை காமிக்கிற இந்த தக்காளியை எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இத்தனை விரை இருக்குது. நீங்கள் அப்படியே புழிஞ்சேன்னு வச்சுக்கோ, அந்த தக்காளி ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். மீதி அப்படியே தூக்கி இந்த சக்கையை தூக்கி வெளியில் போட்டிங்கன்னா நாளைக்கு அதுவே செடியாக முளைச்சி அதுலேருந்து நூற்றுக்கணக்கான தக்காளி வர ஆரம்பிச்சிடும் இல்லையோ அப்படின்னா. ஒரு மாம்பழத்தை தின்னுட்டு மாங்கொட்டையை தூக்கி போட்டோம் அப்படின்னா அது உடனே மரமாக முளைக்கிறது, அதுலேருந்து பல மாமரங்கள்லாம் மாங்காயெல்லாம் காய்க்கிறது. அப்போது இந்த பீஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விதைகள் இருக்கிறதுனால அந்த விதையை நாம் அருந்தாத தூக்கி போடுறதே அது திருப்பி அதோட வம்சம் விருத்தியாகிறதுக்கு அந்த மரத்தோட
அந்த கிளை வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கருணாக்கிழங்கு எடுத்துக்கோ, கருணாக்கிழங்கு எடுத்துட்டீங்கன்னா இது அப்படியே நாம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னால் இந்த கருணாக்கிழங்கு அப்படியே நீ கிழங்காக தூக்கி ஊனினா தான் அதுலேருந்து செடி வரும், கிடைக்குமே வரிய. இந்த கிழங்குக்கெல்லாம் ஒவ்வொரு செடிக்கு அடியிலையும் கிழங்கு இருக்கும், அவ்வளவுதான். ஒவ்வொரு கிழங்கையும் நட்டாக்க ஒரு செடியாகிடும். இப்போ நீ சாப்பிட்டுட்ட அப்படின்னா அதுலேருந்து திருப்பி வளர விடாத பண்ணிடுறது. அதனால இந்த கிழங்கை சாப்பிட்றத விட இந்த விதையை தூக்கி எறிய சாப்பிட்றது பெட்டராக இருக்குது அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறா, எப்படி இந்த கிழங்கை நாம் சாப்பிட்டுட்டோம்னா திருப்பி இன்னொரு கிழங்கு வளர விடாது தடுத்துடுறோமோ அதை போல தான் ஒரு ஆடாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் இது மாதிரி இருக்கிறத நாம் எடுத்து சாப்பிட்றதே நம்மளால் இன்னொரு ஆட்டை உருவாக்க முடியுமா, கோழியை உருவாக்க முடியுமா? முடியாது. அதுகளே ஒன்றோட ஒன்று இனப்பெருக்கம் பண்ணிட்டு வளர்ந்தாதான் உண்டு, அந்த வம்ச விருத்தியானாதான் உண்டே வழிக. அப்படி பண்ண விடாத நாம் அதோட அந்த வம்சத்தை ஒவ்வொன்றா நாம் தீக்கிறதே அது விருத்தியாகாத போயிடுது. அதனால தான் நமக்கு இது ஒரு தோஷமாக சொல்லியிருக்கு. வெஜிடேரியனிசத்தை ஒரு உயர்வாக சொல்லியிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தா. இப்படி சொல்லிகிட்டே வரது பல சப்ஜெக்ட் வருது இதில். அல்ல இந்த லேடிஸை பற்றி சொன்னால் அதில் யாரோ வேலைக்கு போகிறேன் அப்படின்னு பெண்கள் ஒரு சொல்கிறா, அண்ணே சொல்கிறா, இவள் வேலைக்கு போகிறேங்கிறா, ஏன் இப்போ வீட்டுக்கு விட எல்லா பெண்களும் வேலைக்கு போகிறாப்புல எடுத்து ஏன்னாக்க வேறு ஒன்றும் இல்லை, எல்லாரும் சம்பாதிக்கிறது போகிறல, ஒருத்தர் புருஷன் சம்பாதிச்சா போகிறலங்கிறா. புருஷன் சம்பாதிச்சா போகிறலேங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், விலைவாசி ஏறி எடுத்து எல்லாம் இருக்கட்டும். அதை விட முக்கியமான காரணம் என்னென்ன, எல்லாருக்கும் தேவை ஜாஸ்தியாகிடுது. ஏதோ அப்போல்லாம் நம்ம முன்னோர்கள்லாம் இருக்கிறத வச்சுன்னு கொடுத்தனம் பண்ணியிருந்தா அதிலே திருப்தியாக இருந்தால், நமக்கு இப்போ தேவை ஜாஸ்தியாகிடுது. அப்போ தேவை ஜாஸ்தியாகிடுதுன்னா அதுக்கு ஏற்றாப்புல வருமானம் வர வேண்டியிருக்கு. அப்போ ஒருத்தர் சம்பாதிச்சா போகிறல, அப்போ 2 பேரும் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. அதனால தான் பெண்கள்லாம் வேலைக்கு போகிறாப்புல ஆகிடுது. ஆம்பளை சம்பாத்தியம் மட்டும் போகாத போய் அப்புறம் பெண்களும் வேலைக்கு போகிறாப்புல ஆகிடுது. ஆனால் இந்த பெண்கள் வேலைக்கு போகிறதே எவ்வளவு சிரமம் இருக்குதுன்னு பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவள் வீட்லேயும் வேலையை செஞ்சுட்டோ உடனே பஸ்ஸையோ ட்ரெயினையோ பிடிச்சின்னு போவேன்ருக்கு. போகிற இடத்துல அந்த கூட்டத்தில் இடிபட்டுண்டு அத்தை பண்டு இத்த பண்டு எவ்வளவோ சிரமப்பட்டுன்னு போகிறா. எவ்வளவு ரிஸ்க்கு, இதுக்கும் மேலே எவ்வளவோ புத்தி கெட்டு போகிறதுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பல விஷயங்கள் இருக்குது. இது அத்தனையும் மீறிண்டு இத்தனையும் தாண்டிண்டு இவா வேலைக்கு போயிட்டு வீடு திரும்பி வர வேண்டியிருக்கு. அப்படி இருக்கிறது இவா தன்னந்தனியாக போகிறதே இத்தனை சிரமங்களையும் அவளே பாதுகாத்துண்டு தன்னைத்தானே பாதுகாத்துண்டு இவா சாயந்தரம் திரும்பி வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தால் சும்மா உட்கார முடிகிறதோ, உடனே வீட்டு வேலையும் காத்துன்ருக்கு. இப்படி பண்ண வேண்டியிருக்கு. இப்படி பண்ணுறதே பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. நிஜமாகவே அவள் பெரிய உயர்ந்த ஒரு ஜென்மங்கள் தான் அப்படின்னு தோன்றுறது. அவளோட பெருமை எப்போ தெரியுது அப்படின்னு, இத்தனை சிரமத்துக்கு நட்பறையும் அவள் போயிட்டு இவள் திரும்பி பத்திரமா திரும்பி வர வேண்டியிருக்கு. இதுதான் நம்ம தேசத்தோட பெண்களோட பெருமை அப்படிலாம் சொல்லிவிட்டு அவளுக்கு தான் என்கிட்ட ரொம்ப அவளை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறா. இப்படி எல்லாம் சொல்லி பேசுகிறா. இவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பெரியவா சைவம் அசைவத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாப்புல பேசுகிறா பெரியவா. அதுக்கப்புறம் பெண்கள் யாரோ வேலைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு உடனே இந்த பெண்கள் வேலைக்கு போகிறதுல எவ்வளோ சிரமம் இருக்குது, அதை எப்படி இவா சமாளிக்கிறா அப்படிங்கிறதுலாம் சொல்கிறத பார்த்தா அந்த சமுதாய சிந்தனைங்கிறது பெரியவாள்கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படின்னு தெரியுது. அதனால்தான் பெரியவா பெண்கள் வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் நாம் ஏதோ நினச்சிக்கலாம், தப்பாக நினச்சிக்கலாம். இல்லை புதுமைவாதிகளுக்கெல்லாம் இது ஒரு பழம்பெருச்சாளி, இது பழமைவாதி அப்படின்னு சொல்லலாம். இல்லை, அதில் எவ்வளவு நன்மை இருக்குது தீமை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அது எது சரியாக இருக்கும், எது பண்ணினா சௌக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு குறிப்பாக இருக்கிறதுனால தான் பெரியவா அப்படி நமக்கு உபதேசம் பண்ணுறா அப்படின்னு தெரியுது. இப்படி பல காலகட்டங்களில் பல சந்தர்ப்பங்களில் பல விஷயங்கள் வரத்தே பலவிதமான பேச்சு வந்து அது மூலியமாக பல மெசேஜ் எல்லாமும் பெரியவா கொடுத்துருக்கா அப்படின்னு தெரியறது. அப்படி இருக்கிற பெரியவா ஒரு சமுதாயத்துக்காக இருக்கட்டும், தனி மனிதர்களுக்காக இருக்கட்டும், இல்லை நாட்டுக்காகட்டும், உலகத்துக்காகட்டும் எப்பொழுதும் நன்மை வேணும், நல்லதாக இருக்கணும், எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணுங்கிறது தான் அவளோட லட்சியமாக இருந்திருக்கு. அதுக்காகவே தான் ஒரு வருஷமும் அவள் வாழ்ந்துருக்கான்னு தெரியுது. அப்படி இருக்கிற அந்த பெரியவாளோட அந்த அன்பில் கருணையில் இன்னும் பல விஷயங்களை நாமும் தொடர்ந்து பார்க்கலாம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.